9வது ശ്ലോകം. ക്വചിത് നിഗീർണഃ അജഗര അഹിനാ ജനഃ ന അവൈദി കിഞ്ചിത് വിപിനേ അപവിദ്ധഃ ദഷ്ടഃ സ്മ ശേതേ ക്വ ച ദന്തശൂകൈഃ അന്തഃ അന്തകൂപേ പതിതഃ തമിശ്രേ. ക്വചിന്നിഗീർണോ ജഗരാഹിനാജനോ നാവൈദി കിഞ്ചിദ്വിപിനേ ഭവിദ്ദ ദഷ്ടസ്മശേതേ ക്വചദന്തശൂകൈരന്തോന്തകൂപേ പതിതസ്തമിശ്രേ. ചില ടൈമില് കാട്ടില് പെരുമ്പാമ്പാല് മുഴുങ്കപ്പെട്ട് ബോധമില്ലാത്തവനെ മാതിരി அந்த ജീവാത്മാ പടുത്തിട്ട് കിടക്കും. ചില ടൈമില് സർപ്പം കടിച്ച് കണ്ണു കാണാത്ത ഇരുട്ടില് കണ്ണു കാണാത്ത അവസ്ഥയില് പൊട്ടക്കണത്തില് പതിക്കവും ചെയ്യരുത് ജീവാത്മാ. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஜீவாத்மா பலவிதமான துரிதங்களை அனுபவிக்கிறது. மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையாக்குமே இங்க ஜடபரதன் ரகுகணனுக்கு புரியறா மாதிரி சொல்லி கொடுக்கிறார். ക്വചിത് ചിലപ്പോ, നിഗീർണഃ അജഗ അഹിന, അജഗ അഹിന നിഗീർണഃ പെരുമ്പാമ്പിനാല മുഴുങ്കപ്പെട്ടവനായിട്ട്, വിപിനെ വനത്തിലെ, അപവിദ്ധഃ ഉപേക്ഷിക്കപ്പെട്ട, ജനഃ ஜனங்கள், ந அவைதி இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிரபஞ்சம் அப்படிங்கிற கோர வனத்துல சுற்றிக்கரங்கிற ஜீவாத்மாக்கள் அவளுக்கு சுற்றிலும் இருக்கிற ஆபத்துகளை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பெரும்பாம்பு விழுங்க வர்றதொன்னும் அவ தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சட்டுன்னு பிடிச்சு முழுங்கிப்படுறது பெரும்பாம்பு. இங்க பெரும்பாம்பு சட்டுன்னு முழுங்கிறதுனா ஆபத்து அப்படிங்கிறது திடீர்னு வந்து சேர்றது. ക്വചിത് ചിലപ്പോ, ദന്തശൂകൈഹി விஷம் ஜாஸ்தி இருக்கிற ஜந்துக்களால, தேளு சர்ப்பம் இதனாலையெல்லாம் தஷ்டஹ கடிக்கப்பட்டவனாயிட்டு, சமிஸ்ரே பூர்ணமான இருட்டு இருக்கிற அந்த கூப்பே தண்ணி இல்லாத பொட்டக்கணத்துல, பதிதஹ பதிக்கிறது, தப்போன்னு விழறது ஜீவாத்மா. ക്വച ചില ടൈമില് അന്തഹാസേതേ കണ്ണു കാണാത്ത അവസ്ഥയിல படுத்துட்டு கிடக்கு. காலம் அப்படிங்கிற பெரும்பாம்பு நம்மளை விழுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம தூக்கம் அப்படிங்கிற அவஸ்தையில அந்த கூபத்துல அசையாம படுத்துட்டு கிடக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒன்னும் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். 10வது ശ്ലോകം. കർഹി സ്മജിത് ക്ഷുദ്രരസാൻ വിജിന്വം സ്തൻ മക്ഷികാഭിഃ വ്യദിതഃ വിമാനഃ തത്ര അതികൃച്ഛ്രാത് പ്രതിലബ്ധമാനഃ ബലാത് വിലുംബന്തി അത് തം തദഃ അന്യേ. കർഹേ സ്മജിത് ക്ഷുദ്രരസാൻ വിജിന്വം തന്മക്ഷ
मक्षिकाभिर्व्यथितो विमान तत्रादिकृच्छ्राद् प्रतिलब्धमानो बलाद् विलुम्बन्त्यदतं तदोन्ये. அப்படி அந்த பொட்ட கிணத்துல இருக்கிற பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள, தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துற ஈக்களால கடிக்கப்பட்டு பரவசனாயிட்டு படுத்துக்க வேண்டி வருது. ரொம்ப சிரமப்பட்டு தேனீச்சகளிலேந்து தேன் எடுத்தாலே அதை அடுத்தவா தட்டி பறிக்கவும் செய்யறா. தேனீச்சை கூடுகட்டி இருக்கிற பொட்டக்கணத்துக்குள்ள விழுந்தவன் அந்த ஜீவாத்மா அந்த தேனீச்சையோடு குத்து பட்டு வலி அனுபவிக்கிறது. எப்படியோ சிரமப்பட்டு கொஞ்சம் தேனை சம்பாதிச்சாலும் அதை அடுத்தவா தட்டி பறிக்கவும் செய்யறா. கர்ஹி ஸ்மஜித் அப்படி சிலப்போ ஸ்தன் அதுல இருக்கிற அந்த பொட்ட கிணத்துல இருக்கிற தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள இருக்கிற சுத்ரரசான் தேனீக்களிலிருந்து கொஞ்சமாவது தேன் கிடைக்குமா அப்படின்னு விஜின்வம் முயற்சி செஞ்சு தேன் எடுத்தா. ஸ்தன் அங்க இருக்கிற மக்ஷிகாபிகி தேனீச்சகளால வெதிதா உபதிரவிக்கப்படுறது அந்த ஜீவாத்மா. விமானஹா பரவசனாயிட்டு மனசு தளர்ந்து மானம் போன அவஸ்தையில லஜ்ஜை இல்லாதக்கு அவசனாயிட்டு தீரறது ஜீவாத்மா. தத்ரா அங்க அதிகிருச்ராது ரொம்ப சிரமப்பட்டு பிரதிலப்தமானஹா தேனை கலெக்ட் பண்ணி நானும் தேனீச்சகிட்டேந்து தேன் எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அபிமானத்தோடு கூடிட்டு இருக்கிற டைம்ல அதாக்கம் இங்க பிரதிலப்தமானஹா தேன் எடுக்க முடியாதக்கு மானம் போச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தேனை எடுத்து போன மானத்தை திரும்ப கிடைச்சா கூடியும் அதா அதுக்கப்புறம் தம் அந்நே அப்படி படாபாடுபட்டு கலெக்ட் பண்ணின அந்த தேன் எடுத்தவனை உபதிரவிச்சு அடுத்தவா என்ன பண்றா அந்த தேனை பலம் பிரயோகிச்சு விலும்பந்தி அந்த தேனை திருடிண்டு போகவும் செய்யறா. பலம் இருக்கிறவா பலம் இல்லாதவாளை உபதிரவிக்கிறா. பதினோராவது ஸ்லோகம். கொஜிது ச சீத ஆதப வாத வர்ஷ பிரதிக்ரியாம் கர்த்தும் அனீஷ ஆஸ்தே. கொஜித் மிதஹா விபணன் யது ச கிஞ்சித் வித்வேஷம் ரிச்சதி. உதா வித்தசாட்யாத். கொஜிச்ச சீதாதபவாதவர்ஷ பிரதிக்ரியாம் கர்த்துமனீஷ ஆஸ்தே. கொஜின்மிதோ விபணன் யச்ச கிஞ்சித் வித்வேஷமிருச்சத்யது
വിത്തശാഢ്യാത്. ചില ടൈമില് ചൂട്, കുളിര്, മഴ, കാറ്റ് இதுக்கொன்னும் பரிகாரம் செய்யறதுக்கு சாதிக்காதக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாதக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஜீவன். சில டைம்ல வியாபாரம் செஞ்சு தன சம்பந்தமான சத்ருதைய சம்பாதிக்கிறது. கொஜிது சில டைம்ல ஆகட்டும். ശീത കുളിര്, ആദവ ചൂട്, വാദ കാറ്റ്, വർഷ മഴ, ഇതിനാലെയെല്ലാം പ്രതിക്രിയാം கர்த்தும் പ്രതിക്രിയാം കർത്തും இதுக்கு எதிராயிட்டு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காதக்கு. மழையை தடுத்தும் நிப்பாட்ட முடியாது, வெயில் அடிக்காதேன்னு சொல்ல முடியாது, காத்து வீசாதேன்னு சொல்ல முடியாது, சூர்யா சூட நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி ഇതൊന്നും തടുത്ത് നിപ്പാട്ടறதுக்கு சாதிக்காதக்கு அனீஷஹ அதுக்கொன்னும் திராணி அப்படிங்கிறது இல்லாதக்கு. கர்த்தும் அனீஷஹா அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு சாதிக்காதக்கு ஜீவாத்மா சங்கடப்பட்டு ஆஸ்தே இருக்கு. என்னவாக்குமோ வரது அதே மாதிரி സ്വീകരിച്ച് ഒന്നെയും തടഞ്ഞു நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காதக்கு அந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா உட்கார்ந்துருக்கு. மனுஷனோடு ஜீவாத்மாவோடு அவஸ்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. எது கிஞ்சிது படாபாடு படுறவனோடு கையில ஏதாவது கொஞ்சம் விஷயம் பொருள்கள் விற்கிறதுக்கோ வாங்கறதுக்கோ இருந்தது அப்படின்னா அந்த வியாபார பொருளை மிதஹா விபணன் பரஸ்பரம் வியாபாரம் செய்யறத வித்தசாட்யாது தன சம்பந்தமான அந்த ஒரு போராட்டத்துல பரஸ்பரம் ஆளுகளுக்கு வித்வேஷம் ரிச்சதி வைராக்கியம் அதாவது சத்ருதை வந்து சேருறது. உதா அப்படிங்கிறது இங்க ஆச்சரியம்தான் இது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜடபரதன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரகுகணனுக்கு வர்ணிச்சு அதுக்கப்புறம் அங்க ஒரு உதா ஆச்சரியக்குரிய சொல்லறார். ஆச்சரியம்தான் இது. இந்த ஜீவாத்மா படாத பாடுபடுறது அதனோடு வல்ல அவசியம் உண்டா? இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பிரகிருதியிலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சியை செஞ்சானா இந்த படாத பாடொன்னும் படண்டாமே. பரம்பொருளில எத்திச்சேரத்துக்கான லட்சியபோதம் உண்டானா அந்த பரம்பொருளில எத்திப்பட்டானா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாம ஆயிடுத்துன்னா ஜீவாத்மாவுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஒன்றும் இருக்காதே. அதொன்னும் யோசிக்காதக்கு இந்த ஜீவாத்மா படாபாடுபடுறதே இந்த உலகத்துல அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூடிட்டு ஜடபரதன் சொல்றார். 12வது ஸ்லோகம். கொஜித் கொஜித் க்ஷீணதனஹாது தஸ்மின் ஷய்யா ஆசன ஸ்தான விஹார ஹீனஹ யாஜன் பராத் அப்ரதிலப்த காமஹ பாரக்ய திருஷ்டிஹி லபதே அவமானம். கொஜேத் கொஜேத் க்ஷீணதனஸ்து தஸ்மின் ஷய்யாசனஸ்தான விஹாரஹேன யாஜன் பராதப்ரதிலப்த காம பாரக்ய திருஷ்டிர்லபதேவமானம். லபதே அவமானம்
கொஜிது சில டைமில் எல்லாம் க்ஷீணதனஹாது கையில் இருக்கிற தனம் தீர்ந்து போச்சு அப்படின்னாக்கா, வியாபாரம் பண்ணுறதுக்கு கையில் தனம் வேணும் நிறைய, அந்த தனம் தீர்ந்து போச்சு அப்படின்னாக்கா, ஷையா படுத்துக்கிறதுக்கு இடமில்லை, ஆசனா உட்காரத்துக்கு இடமில்லை, ஸ்தானா நிற்கிறதுக்கு கூடிய பூமியில இடம் அப்படிங்கிறது கிடைக்காது. பைசா இருந்தால் தானே எல்லாம் கிடைக்கும். விஹாரஹீனஹா சஞ்சரிக்கிறதுக்கு வாகனங்கள் ஒன்றும் இல்லை. ஹீனஹா எல்லாம் நஷ்டப்பட்டவனாயிட்டு. ஷையாஹீனஹா படுத்துக்கிறதுக்கு இடம் நஷ்டப்பட்டு, ஆசனஹீனஹா உட்காரத்துக்கு இடம் நஷ்டப்பட்டு, ஸ்தானஹீனஹா ஸ்தானங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு, விஹாரஹீனஹா சஞ்சரிக்கிறதுக்கு வாகனங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு, மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா யாஜன் அது வேணும் இது வேணும் அப்படின்னு அடுத்தவாகிட்ட யாஜிக்கிற அவஸ்தை அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேருறது. பராது அடுத்தவாளால அப்பிரதிலப்த காமஹா இன்சல்ட் செய்யப்படுறது. அந்த ஜீவாத்மா கேட்டது அடுத்தவா கொடுக்கலை அப்படின்னு எனக்கா அது ஒரு இன்சல்ட் ஆக்கும். ஒரு விஷயம் ஒராள்கிட்ட கேட்டுட்டு அவாகிட்ட அது இருந்து அது அவா கொடுக்கலை அப்படின்னா கேட்டவாளுக்கு அது அவமானமாக்கும். என்னத்துக்குடா கேட்டோம், அவங்ககிட்ட இருந்துட்டும் நமக்கு அது தரலையே, மோசம் மோசம் அப்படின்னு நினைப்போமே. பாரக்கிய திருஷ்டிகி அடுத்தவாளோட தனத்தை சொந்தமாக்கணும் அப்படிங்கிற மோகத்தால அதுக்கு முயற்சி பண்ணி அவமானம் மானஹானி அப்படிங்கிறது லபதே வந்து சேருறது. ஜீவாத்மா படாபாடு படுறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கோடீஸ்வரனாயிட்டு இருந்த ஜீவாத்மாவாக்கும் அந்த சரீரத்துக்குள்ள இப்போ அந்த பணமெல்லாம் நஷ்டப்பட்டு നിർധനനായിട്ട് പിച്ചക്കാരനായിട്ട് അടുത്തവാകിട്ട് അത് വേണം ഇത് വേണം എന്ന് റിക്വസ്റ്റ് பண்ணிட்டு ആരും ഒന്നും കൊടുക്കலை. இருக்கிற குபேர அவஸ்தையில நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணினவனாக்கு. இப்போ பைசா இல்லாத டைமில் அடுத்தவாகிட்ட எனக்கு அது தரையா இது தரையான்னு கேட்டோன்னே ஆரும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அதனால அவமானம் உண்டாகிறது. எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு அடுத்தவாளோடு பணத்தை சொந்தமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு அதுக்கு முயற்சி பண்ணி அவமானம் அப்படிங்கிறது வந்து சேருறது. அடுத்தவாளோட பொருளை திருடினானாக்கா அடுத்தவா சும்மா இருக்க மாட்டா, நன்னா துரோகிப்பா, பிடிச்சு உதப்பா, எல்லாம் பண்ணுவா, இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவா, எல்லாம் பண்ணுவா. அப்படி அவமானம் அப்படிங்கிறது லபதே வந்து சேருறது. ஜீவாத்மா படாபாடுபடுறது. பதிமூணாவது ஸ்லோகம். அந்யோன்ய வித்த व्यदिशंक वृद्ध वैर अनुबद्धः वैर अनुबन्तः विवहन्मिदः च अध्वनि अमुष्मिन् उरुकृच्र वित्तबाध उपसर्गैः विहरन् विपन्नः. अन्योन्य वित्त व्यदिशंग वृद्ध वैरानुबन्धो विवहन्मिदश्च अध्वन्यमुष्मिन्नुरुगृच्र वित्तबाधोपसर्गैर्विहरन् विपन्ना. சத்ருதை இருக்கிறவாளோடு கூடிட்டு கூடி சேர்ந்து திருமண பந்தத்தில் ஏற்பட்டு நானாவித கிளேசங்கள் அனுபவிക്കേണ്ടി வருது அந்த ஜீவாத்மாவுக்கு. எல்லாம் சகிச்சு சம்சார சக்கரமா இருக்கிற காரணத்தில் பிரயாணம் செஞ்சு
இறந்து போற அவஸ்தை அப்படிங்கிறது, மிருதப்பிராய நிலைமை அப்படிங்கிறது பவிக்கிறது. மரணம் அப்படிங்கிறது வந்து சேரறது. சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவோட கதியாக்குமே சொல்லுறது. அந்த சரீரத்துக்கு என்ன சம்பவிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுறது. பலவிதமான துரிதங்களாக்கும் அந்த ஜீவாத்மா அந்த சரீர வழியா அனுபவிக்கிறது. கடைசியில அந்த சரீரத்துக்கு மரணம் அப்படிங்கிறது பவிக்கிறது. அதையாக்கும் இங்க சொன்னது. அந்யோன்ய பரஸ்பர வித்த அப்படின்னா வித்தம் ஜனன தனம், வியதிசங்க கைமாறிண்டு, பரஸ்பரம் அப்புறம் இப்புறம் பணத்தை கைமாறிண்டு அப்படி உண்டாகிற விருத்தா ரொம்ப ஜாஸ்தியான வைரானுபந்தா சத்ருதாபாவம் உண்டாகிறது. அப்படின்னா கூடியும் மிதஹா பரஸ்பரம் விவஹஞ்சா திருமணம் செஞ்சுண்டும், திருமணம் செஞ்சு பந்துக்களாயிட்டும் அந்த பணத்தை கொடுத்து வாங்குற அந்த இடபாடால சத்ருதா மனோபாவம் வந்து சேர்ந்துட்டு அமுஷ்மின் இந்த அத்வனி வாழ்க்கை சக்கரத்துல உரு ரொம்ப ஜாஸ்தியாக கிருச்ரா சிரமம் அப்படிங்கிறது, வித்தபாதா பொருள்களோட நாசம் அப்படிங்கிறது, உபசர்கைகி இப்படியெல்லாம் இருக்கிற ஆபத்துகளால விபன்னகா இறந்ததுக்கு துல்லியம், விஹரன் சுற்றி கறங்கிறது அந்த ஜீவாத்மா. மரண நேரம் வந்து சேர்ற அளவுக்கு அது துரிதம் அனுபவிக்கிறது. வியாபார கூட்டாளிகளாகி தீர்ந்து அதுக்கப்புறமும் அவளோடு அந்த வைராக்கியம் தொடர்ந்து பலவிதமான ஆபத்துகளால இறந்து போனதுக்கு துல்லியம். ஜீவன் மட்டும் இருக்கு, ஆனா அந்த சரீரம் அப்படிங்கிறது இறந்து போனதுக்கு துல்லியமாயிட்டு சுற்றி கறங்கிறது. பதினாலாவது ஸ்லோகம். தாம் தான் அதையாக்கும் இங்க பிரிச்சு சொல்லப்படுறது. தான் 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 அதை அமர்த்தி சொல்றதாக்கும் இங்க தாம் தான். விபன்னான் ச ஹி தத்ர தத்ர விஹாய ஜாதம் பரிகிருஹ்ய ச அர்த்தஹ ஆவர்த்ததே அத்ய அபி ந கஷ்சித் அத்ர வீர அத்வனஹ பாரம் உபைதி யோகம். தாம் ஸ்தான் விபன்னான் சஹிதத்ர தத்ர விஹாய ஜாதம் பரிகிருஹ்ய சார்த்த ஆவர்த்ததேத்யாபி ந கஷ்சிதத்ர வீராத்வன பாரமுபைதி யோகம். இந்த வியாபார கூட்டத்துல இறந்து போறவாள அங்கேயே உபேட்சிச்சுண்டு மற்றவா எல்லாரும் நடக்கிறா. புதுசா வரவாளோடு கூட சேர்ந்துக்கிறா. லட்சியஸ்தானத்துக்கு எத்திப்படாத்தையும் கிளம்பின இடத்துக்கு திரும்ப எத்தாதைக்கும் அந்த ஜீவாத்மா யாத்திரைய தொடர்றது. மரணசேஷம் விபன்னான் மரணசேஷம் அந்த சரீரங்களை தத்ர தத்ர அங்கங்க விஹாயா அடுத்தவா உபேட்சிக்கிறா. கூட இருக்கிறவாள் எல்லாம் இறந்து போறத அவளோட சரீரங்களை அடுத்தவா அதாவது இடங்களில உபேட்சிக்கிறா, கத்திச்சு களையறா, எல்லாம் பண்றா. சஹி தான் தான் வியாபார சங்கத்துல சாஹி இறந்து போறவாளை எல்லாம்
அவளை எல்லாரையும் ஹி அப்படிங்கிறது உறுதியாயிட்டும் அங்கங்க உபேட்சிச்சுட்டு ஜாதம் பரிகிரியா புதுசா இருக்கிற ஆளுகளை ஸ்வீகரிச்சுண்டு வாழ்க்கைய தொடரறா. லட்சியஸ்தானத்துல அதாவது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்தாதைக்கும் கிளம்பின ஸ்தானத்துல அதாவது பிரம்மத்திலேருந்து வந்த ஜீவாத்மா பிரம்மத்துக்கு எத்திப்படாதைக்கும் அதனோடு புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ தொடருது. பிரம்மத்திலேருந்து வந்த ஜீவாத்மா பிரம்மத்தில எத்தி சேராதைக்கு யாத்திரையை தொடருது. பழைய பந்துக்களை உபேட்சிச்சு புதிய பந்துக்களை ஸ்வீகரிச்சு ச அர்த்தஹா இந்த வியாபார கூட்டாளிகளில இருக்கிற அந்த ஒரு பந்தத்தை அங்கங்க உபேட்சிச்சு கஷ்டிது ஒருவரும் அத்ய அபின ஆவர்த்ததே மறுபடியும் திரும்பி வராத அவஸ்தையில இறந்து போற ஆரும் திரும்பி வரதில்லை. ஒருபோதும் திரும்பி வாழ்ந்தவாளோடு கூட வாழறதுக்காயிட்டு ஒருத்தரும் திரும்பி வரதில்லை. இறந்து போனவா ஆரும் பந்துக்களோடு கூட வாழ்க்கையை தொடர்றதுக்கு ஒருபோதும் திரும்பி வரதில்லை. இனி வாழ்ந்துட்டு இருக்கிறவாளாகட்டும் இறந்து போனவாளோட சரீரத்தை மிச்சம் மீதி இல்லாதக்கு எரிச்சு களையவும் சேரா. அத்வனஹா சம்சார சக்கரம் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட பாரம் டோப்பு மோஸ்ட் ஸ்தானமா இருக்கிற யோகம் மோட்சகதிய அந்த ஸ்ரேயோ மார்க்கத்தை ந உபைதி ஜீவாத்மா பிராபிக்கிறதில்லை. பிரம்மத்திலேருந்து வர ஜீவாத்மா திரும்ப பிரம்மத்தில எத்தி சேர மாட்டேங்கிறது. இந்த பிரபஞ்சத்துல பந்து மித்ராதிகளை பிரிஞ்சு சரீரத்தை வெடிஞ்சு வெளியில கிளம்புற ஜீவாத்மா மறுபடியும் பந்து மித்ராதிகளோட பக்கத்துல திரும்பி வரதும் இல்லை. ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் விட்டு வெளியில போனானா மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. வேற சரீரத்துல பிரவேசிச்சு வேற பந்து மித்ராதிகளை ஜீவாத்மா ஸ்வீகரிக்கிறது. அதே மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறவா இறந்து போனவாளை அங்கேயே உபேட்சிச்சு புதுசா வர உறவுகளோடு கூடிட்டு வாழறதுக்கு ஆரம்பிக்கிறா. നമ്മളോട് ബാല്യകാല അവസ്ഥയില് എത്രയോ പേര് സ്വന്തക്കാരായിട്ട് കൂടെ നമ്മളോട് കൂടെ ഇരുന്നിരുപ്പാ. അവളൊന്നും നമ്മൾ പെരുസാകർത്തെ எல்லாரும் ஒன்றும் நம்ம கூட இந்த பூலகில் இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் நமக்கு பலவிதமான வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். சின்ன குழந்தைகள் அப்புறம் பெருசாகும், அப்புறம் அவளுக்கு திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தைகள் உண்டாகும், அப்படி புதிய பந்தங்கள் உண்டாகும். இப்போ வயசாகி ரொம்ப முடியாதவா அப்படிங்கிறவா சின்ன வயசுல ரொம்ப வயசானவா இருந்தா பெருசாகிறத நிறைய வயசானவா இப்போ காணாம போயிடுவா. அப்படி வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்படின்னாக்கும் ஜடபரதன் சொல்றார். அதே மாதிரி ஒரு சரீரத்திலேருந்து வேறுபட்டு போற ஜீவனுக்கு மறுபடியும் அதே சரீரத்துக்குள்ள திரும்ப நுழைய முடியாது. அந்த ஜீவன் வேறொரு சரீரத்தை சுவீகரித்து வேறொரு பந்துமித்ராதிகளோடு கூடிட்டு மறுபடியும் இந்த வாழ்க்கை சக்கரத்தை தொடரும். இப்படியாக்கும் சொல்லின்னு இருக்கார் ஜடபரதன் ரகுகணன் கிட்ட.